கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, இந்த நாளிலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவரையும் வாழ்த்துவதில் மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த வேளையை தேவன் உங்களோடு கூட செலவிடும்படியாய், தம்முடைய வார்த்தைகளை உங்களோடு கூட பேசும்படியாய் அடியனுக்கு தந்த தேவனுக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். இந்த வேளையிலே இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்கள் யாவருக்கும் தேவனாகிய கர்த்தர் இந்த தம்முடைய வார்த்தைகளை நன்மையானதாக மாற்றித் தருவாராக. ஆமென். அன்பானவர்களே, இந்த நாளில் நாம் சிந்திக்கும்படியாக தெரிந்து கொண்ட வேத பகுதி ஏசாயா தீர்க்கதரிசியின் புத்தகம் 9ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் 7ஆம் வசனம். இந்த நாளிலும் இந்த செய்திக்குள் கடந்து செல்வதற்கு முன்பு நாம் நம்முடைய கண்களை மூடி தேவனுடைய சமூகத்திலே நம்மை அர்ப்பணிப்போம். எங்களை கிருபையாய் நேசிக்கிற பிதாவே, இந்த நல்ல நாளின் இந்த வேளையை எங்களுக்கு நீங்கள் தந்திருக்கிற கிருபைக்காக உங்களை ஸ்தோத்தரிக்கிறோம். கர்த்தாவே, உம்முடைய பிள்ளைகளாகி நாங்கள் உங்களுடைய வார்த்தைகளை எதிர்பார்த்து, எங்கள் தேவன் எங்களோடு கூட என்ன பேசுவார், எனக்காக என்ன சொல்லப் போகிறார், என்னுடைய பிள்ளைகளுக்காக என்ன சொல்லப் போகிறார், நான் கடந்து வருகிற பாதையிலே எனக்கு என் தேவனாகிய தகப்பன் தருகிற ஆலோசனை என்ன, அதை செய்து முடிப்பதற்கான கிருபைதான் என்ன என்பதை நாங்கள் அறிந்து கொள்ளும்படி உங்களுடைய வார்த்தைகளின் வல்லமையினால், உங்களுடைய வாக்குத்தத்தங்களின்படி எங்கள் இருதயத்தின் கண்களை திறந்து அவைகளை நாங்கள் கற்று அறிந்து பயன்படுத்தி ஆசீர்வாதத்திற்குள் கடந்து வர உதவி செய்ய வேண்டும் என்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் வேண்டிக் கொள்கிறோம், அன்பின் பிதாவே. ஆமென். அன்பானவர்களே, இந்த வேலையை நமக்கு ஏற்படுத்தி கொடுத்து தந்த அன்பான JTK TV நிறுவனத்தாருக்கும் நம் அனைவருடைய நன்றியையும் வாழ்த்துதலையும் தெரிவித்துக் கொள்வோம். இவ்விதமான ஒரு ஊழியத்தை அவர்களுக்கு கொடுத்திருக்கிற நிமித்தம் தேவனுடைய வார்த்தைகள் பல்வேறு நிலைகளை தாண்டி உங்களிடத்திலே வந்தடைகிறது என்பதற்காக நாம் தேவனை ஸ்தோத்தரிப்போம். அவர்களுடைய ஊழியங்களுக்காக தொடர்ந்து ஜெபித்துக் கொள்வோம். இந்த நாளில் நாம் சிந்திக்கும்படியாக தெரிந்து கொண்ட வேத வசனத்தை நான் வாசிக்கிறேன். நான் கேட்டுக்கொண்டபடி நீங்கள் வேதத்தை திறந்து வைத்துக் கொள்ளுங்கள். இந்த வசனம் இவ்விதமாக சொல்லுகிறது: நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார், நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார், கர்த்தத்துவம் அவர் தோளின் மேல் இருக்கும், அவர் நாமம் அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தா, வல்லமையுள்ள தேவன், நித்திய பிதா, சமாதான பிரபு எனப்படும் என்பதாகவும், அதைத் தொடர்ந்து தாவீதின் சிங்காசனத்தையும் அவனுடைய ராஜ்யத்தையும் அவர் திடப்படுத்துவார், அவர் நீதி செய்வார், அவர் நியாயத்தையும் செய்வார் என்பதாக நாம் பார்க்கிறோம். அன்பானவர்களே, நாம் வாசிக்கிற இந்த வேத பகுதி ஏசாயா தீர்க்கதரிசியின் புத்தகத்தில் சொல்லப்பட்டுள்ளது. இது இயேசு கிறிஸ்துவின் பிறப்பை குறித்த தீர்க்க தரிசனமாகும். வேதத்திலே அநேக தீர்க்க தரிசனங்கள், பழைய ஏற்பாட்டிலே சொல்லப்பட்டிருக்கிற தீர்க்க தரிசனங்கள் இயேசு கிறிஸ்துவை சுட்டி காட்டுகின்றன. இந்த தீர்க்க தரிசனங்கள் ஒவ்வொன்றும் ஆதியாகமத்திலே சிலவற்றை பார்க்கிறோம், ஏசாயா தீர்க்கதரிசியின் புத்தகத்திலே பார்க்கிறோம், மீகா தீர்க்கதரிசி எழுதியிருக்கிற புத்தகத்தில் பார்க்கிறோம், ஓசியா எழுதியிருக்கிற புத்தகத்திலே பார்க்கிறோம், சங்கீத புத்தகத்திலே பார்க்கிறோம். பின்னும் அப்போஸ்தலருடைய நாட்களிலே இந்த தீர்க்க தரிசனத்தை குறித்து பரிசுத்த ஆவியானவருடைய வெளிப்பாடுகளையும் நாம் பார்க்கிறோம். இவைகளெல்லாம் இயேசு கிறிஸ்துவை மையப்படுத்தி அவருடைய பிறப்பின் காரியத்தை மாத்திரமல்ல, தேவன் அவரை என்ன நோக்கத்திற்காக இந்த உலகத்திற்குள் அனுப்பினார் என்பதையும், இன்னும் சற்று ஆழமாக சொல்லக்கூடுமானால் தேவனே குமாரனாக மானுட அவதாரம் தரித்து கன்னிமரியின் வயிற்றில் பிறந்து
நமக்குள் வந்து வாழ்ந்து காட்டுவதற்காக, பிசாசின் கிரியைகளை அழிப்பதற்காக தீர்மானித்தார், அதை செயல்படுத்தி இருக்கிறார் என்பதையும் நாம் காண முடியும். அன்பானவர்களே, இந்த தீர்க்க தரிசனத்தின் ஆழத்தை அல்லது முக்கியத்துவத்தை நான் உங்களுக்கு குறிப்பிட விரும்புகிறேன். ஒருவேளை பரிசுத்த வேதாகமம் என்பது ஏதோ ஒரு குறிப்பிட்ட வருடத்தில் எழுதி முடித்த ஒரு புத்தகம் அல்ல, அது ஒரு நபரால் சொல்லப்பட்டதும் அல்ல, அது பல 100 அல்லது 1000 வருடங்களுக்கு அப்பாற்பட்ட நிலையிலே பல்வேறு தேவ மனுஷர்கள் தேவனுடைய ஆவியானவரின் வழிநடத்துதலினால் எழுதியிருக்கிறார்கள் என்று நாம் காண்கிறோம். நாம் இங்கே வாசிக்கிற இந்த பகுதி ஏசாயா தீர்க்கதரிசியின் நாட்களில் எழுதப்பட்டிருக்கிறது. அது கிறிஸ்து பிறப்பதற்கு 700 வருடங்களுக்கு முன்பு எழுதப்பட்டதாகும். இயேசு கிறிஸ்து மனிதனாக இந்த உலகத்திற்குள் வருவதற்கு 700 வருடங்களுக்கு முன்பு எழுதப்பட்டதாகும். யோசித்து பாருங்கள், 700 வருடங்கள் என்பது பல தலைமுறைகளை தாண்டின ஒரு காரியம். அந்த நிலையிலே இயேசு கிறிஸ்து பிறப்பார் என்பதையும், இங்கே பிறப்பார் என்பதையும், இந்த ஊரிலிருந்து அவர் வெளியே வருவார் என்பதும் கூட தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. பிறப்பை குறித்து ஏசாயா சொல்கிறார். மல்கியா இவர் எழுதும் பொழுது, இவரும் பல நூற்றாண்டுகளுக்கு முன்பு உள்ளவர், அவர் எழுதும் பொழுது பெத்லேகேமிலே பிறப்பார், எப்பிராத்தா என்கிற பெத்லேகேமிலே பிறப்பார் என்று இயேசு கிறிஸ்துவனுடைய ஊர் அங்கே சொல்லப்படுகிறது. ஓசியா இவரும் வேறு காலத்தில் உள்ளவர், இவரும் சொல்லுகிறார் இயேசு கிறிஸ்து நாசரேத்திலிருந்து வருவார் என்று சொல்லுகிறார். இன்னும் தாவீது 1000 வருடங்களுக்கு முன்பு உள்ள ஒரு ராஜா தன்னுடைய புத்தகத்தில் எழுதுகிறார், தாவீதினுடைய ராஜ்யத்தை இயேசு கிறிஸ்து திடப்படுத்துவார் என்று சொல்கிறார். இப்படி பல்வேறு காரியங்கள் இயேசு கிறிஸ்துவை குறித்து தீர்க்க தரிசனங்களாக சொல்லப்பட்டிருக்கிறது. இவைகள் சமகாலத்தில் அல்ல, வெவ்வேறு காலங்களிலே சொல்லப்பட்டபடியினால் சொல்லப்பட்ட செய்தியின் ஆழம், வெளிப்படுத்தப்பட்ட கருத்து, அதனுடைய முக்கியத்துவத்தை நாம் அறியும் பொழுது வேதத்திலே வாசிக்கிற செய்திகளின் முக்கியத்துவம் என்ன என்பதை நாம் அறிந்து கொள்ள முடியும். அன்பானவர்களே, இந்த பகுதியிலே தேவனாகிய கர்த்தர் நம்மை மீட்கும் பொருளாக இந்த உலகத்திற்குள் இயேசு கிறிஸ்துவாக வருகிறார். அப்படி வரும் பொழுது இயேசு கிறிஸ்துவினுடைய பிறப்பின் மீது நமக்கு எப்படிப்பட்ட உரிமையும் சுதந்திரமும் கொடுக்கப்பட்டிருக்கிறது என்பதைத்தான் நான் உங்களுக்கு இங்கே சொல்ல விரும்புகிறேன். இந்த செய்திக்கு ஒரு தலைப்பு கொடுக்கக்கூடுமானால், இயேசு கிறிஸ்து அனைவருக்குமானவர் என்று சொன்னால் அது பொருந்தும், அல்லது இயேசு கிறிஸ்து நம் யாவருக்குமானவர் என்று சொன்னால் அது பொருந்தும் என்று நம்புகிறேன். அப்படியானால் இன்றைய தினத்திலே நாம் கேட்கப் போகிற செய்தியின் முடிவிலே, ஆம், மெய்யாகவே இயேசு கிறிஸ்துவினுடைய பிறப்பு எனக்கானது, என்னுடைய பிள்ளைகளுக்கானது, என்னுடைய சந்ததிகளுக்கானது, என்னுடைய பின் சந்ததிகளுக்கானது என்கிற தெளிவு நமக்குள் வரும். அப்படி ஒரு தெளிவு வரும் பொழுது மாத்திரம்தான் நமக்குரியவைகளை நாம் வேதத்திலிருந்து எடுத்து சுதந்திரிக்க முடியும். அன்பானவர்களே, இப்பொழுது செய்திக்குள் கடந்து செல்வோம். இந்த ஏசாயா 9ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் இயேசு கிறிஸ்துவனுடைய பிறப்பை குறித்து சொல்கிறது. இந்த பிறப்பின் தீர்க்க தரிசனத்துக்கு ஒத்த மற்ற வேதத்தில் உள்ள ஆதாரங்கள் இவைகளை தெளிவாக இதை நிலைநிறுத்துகிறது. ஆம், இங்கே சொல்லப்பட்ட கருத்து உண்மைதான் என்பதை நிலைநிறுத்துகிறது என்பதை நாம் அறிய முடியும். நாம் அறிந்திருக்கிறபடி யோவான் 1ஆம் அதிகாரம் 1 முதல் 14ஆம் வசனம் வரை நீங்கள் வாசிப்பீர்களானால் ஒரு முக்கியமான கருத்தை நாம் தெரிந்து கொள்வோம். இந்த உலகத்திற்குள் கடந்து வந்த இயேசு கிறிஸ்துவானவர் மாம்ச ரூபம் எடுத்து நமக்குள் வந்த இயேசு கிறிஸ்துவானவர் தேவன் என்பதை அங்கே சொல்கிறது. ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனாயிருந்தது, அந்த வார்த்தை மாம்சமாகி நமக்குள் வந்து வாசம் பண்ணினார் என்று சொல்லுகிறதை பார்க்க முடியும். அப்படியானால் நமக்குள் கடந்து வந்து நம் மத்தியிலே வாசம் பண்ணி
நம்மை வழிநடத்தி இந்த 3.5 வருடம் 33.5 வருடமாக 3.5 வருட ஊழியத்தை நிறைவேற்றி சென்ற இயேசு கிறிஸ்து நமக்காக தரப்பட்டவர். அவர் தேவனானவர். இந்த உண்மையை நாம் மறந்து போகக்கூடாது. வேதத்தில் இதற்கு அநேக ஆதாரங்கள் உண்டு. திருத்துவத்தை குறித்து சிந்திக்கும் போது நாம் இந்த காரியங்களை சிந்திக்க முடியும். அன்பானவர்களே, இந்த இயேசு கிறிஸ்துடைய பிறப்பை குறித்து சொல்லும் பொழுது நான் கடந்த முறை கூட நான் உங்களுக்கு இதை ஞாபகப்படுத்தினேன் என்று நினைக்கின்றேன். லூக்கா எழுதின சுவிசேஷத்தில் இயேசு கிறிஸ்துனுடைய வம்ச வரலாறை நீங்கள் பார்ப்பீர்களானால் அது ஆதாமிலிருந்து தொடங்குகிறது. ஆதாம் முதல் இயேசு கிறிஸ்து வரை அது கூறப்பட்டிருக்கும். அப்படியானால் இதன் பொருள் என்ன? தேவன் மானுடராக மனுக்குலத்திற்குள் மரியாளின் வயிற்றில் வந்து பிறந்தார் என்பதே. அதுபோல இந்த வசனம் இயேசு கிறிஸ்துவின் பிறப்பை நாம் வாசித்த ஏசாயா 9:6 இயேசு கிறிஸ்துவனுடைய பிறப்பை கூறுகிறது போல, இதற்கு முந்தின நாட்களில் நாம் தியானித்த ஏசாயா 7:14 வசனம் ஈசாய் என்கிற அந்த காரியமும் கூட, அல்லது 7:14 இவ்விதமாக சொல்கிறது, கன்னிகையின் வயிற்றிலே, ஒரு கன்னிகையின் வயிற்றிலே இயேசு கிறிஸ்து பிறப்பார் என்பதை சொல்லுகிறது. ஈசாய் என்கிறவருடைய சந்ததியிலே வருவார் என்றும், அதே அதிகாரத்தில் அதை தொடர்ந்து நாம் பார்க்கும் பொழுது அவர் ஒரு கன்னிகையின் வயிற்றில் பிறப்பார் என்றும் நாம் பார்த்தோம். ஏசாயா 11ஆம் அதிகாரத்தில் ஈசாயை குறித்து பேசினோம். இங்கே 7:14 இயேசு கிறிஸ்து கன்னிகையின் வயிற்றில் பிறப்பார் என்றும், அவருக்கு இம்மானுவேல் என்று பெயரிடுவார்கள் என்றும் அங்கே சொல்லப்பட்டிருக்கு. கன்னியின் வயிற்றில் பிறக்கிறவர் இம்மானுவேலர் என்று பெயரிடுவார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த வசனத்தை நாம் அப்படியே மத்தேயு இயேசு கிறிஸ்துனுடைய பிறப்பை குறித்து பார்க்கும் பொழுது மத்தேயு 1ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்திலே கன்னிகையின் வயிற்றில் பிறந்த இயேசு கிறிஸ்துவுக்கு இம்மானுவேல் என்று பெயர் அர்த்தமாம் என்று இந்த தீர்க்க தரிசனம் அங்கே உறுதிப்படுத்தப்பட்டது. அப்படியானால் ஒரு இடத்திலே இயேசு கிறிஸ்து பிறப்பார் என்று சொல்லுகிறார், இன்னொரு இடத்துல இயேசு கிறிஸ்து பிறந்தால் இவருக்கு என்ன பெயர் இட வேண்டும், அவர் எப்படி பிறப்பார், யார் வழியாய் வருவார் என்று சொல்லப்படுகிறது. இன்னொரு இடத்திலே பிறந்தவருக்கு பெயர் இம்மானுவேல் என்றும் சொல்லப்பட்டிருக்கிறது. இது மத்தேயுவிலே சொல்கிற காரியத்தை சொல்கிறேன். லூக்காவிலே சொல்லும் பொழுது தேவதூதன் மரியாளின் மீது நிழலிட்டு அவளுடைய பரிசுத்த ஆவியானவருடைய நிழல் உன்மேல் வரும், அதனால் உனக்குள் பிறக்கிற சந்ததி இவ்வண்ணமாக இருக்கும் என்று சொல்லி இயேசு கிறிஸ்துவை சொல்லி கிறிஸ்துதான் இயேசுவாக வந்திருக்கிறார் என்பதையும் சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். அன்பானவர்களே, இவைகளெல்லாம் வேதத்திலே தேவன் தந்த ஆதாரங்களாக இருக்கிறது. அப்படியானால் இந்த பிறப்பின் செய்தி ஏதோ ஒரு ஓரத்திலே அது ஒரு மூலையிலே நடந்த காரியம் அல்ல. இவைகளெல்லாம் திருஷ்டாந்தங்களாக நிரூபித்து காட்டப்பட்ட பகுதிகளாகும். இந்த பிறப்பின் வழியை குறித்து இவ்விதமாக சொல்லப்பட்டிருக்கிற வேளையிலே இயேசு கிறிஸ்துவினுடைய ஊழியத்தின் காரியங்களும் சொல்லப்படுகிறதை நாம் பார்க்கிறோம். இயேசு கிறிஸ்துவினுடைய பிறப்பை குறித்து தீர்க்க தரிசனம் சொல்கிற அதே வேளையிலே இயேசு கிறிஸ்துவினுடைய ஊழியத்தை குறித்த செய்திகளும் ஒரு புறம் வந்து கொண்டிருக்கிறது. தீர்க்க தரிசனமாக நாம் பார்க்கிறோம். 1 சாமுவேல் ஏசாயா 11ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலே மிக அழகாக சொல்லப்பட்டிருக்கிறது. ஈசா என்கிற ஒரு சந்ததியிலிருந்து, அடிமரத்திலிருந்து, ஒரு கோத்திரத்திலிருந்து இயேசு கிறிஸ்து எழும்புவார், அவர் ஜனங்களை ரட்சிப்பார். தாவீது எழுதுகிறார் 89ஆம் அதிகாரத்திலே, என்னோடு கூட என் சந்ததிகளை குறித்து நித்திய உடன்படிக்கை பண்ணியிருக்கிறார் என்று சொல்கிறார். இது 1000 வருடங்களுக்கு முன்பு எழுதப்பட்ட காரியம். மீகா எழுதுகிறார், எப்பிராத்தா என்கிற ஊரிலே, பெத்லகேமிலே இயேசு கிறிஸ்து பிறப்பார் என்று சொல்லி எந்த ஊரிலே பிறப்பார் என்று சொல்லுகிறார். யாக்கோபு, இயேசு கிறிஸ்துனுடைய முன்னோர்களில் ஒருவராகிய யாக்கோபு சொல்கிறார், ஆதியாகமம் 49ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்திலே, சமாதான கர்த்தர், நியாயப்பிரமாணிகர் என்று சொல்லி இயேசு கிறிஸ்துவினுடைய வருகையை குறித்து அவர் அங்கே கூறிக்கொண்டு வருகிறார். ஓசியா தீர்க்கதரிசி எழுதுகிறார், எகிப்திலிருந்து என் குமாரனை வரவழைத்தேன் என்று சொல்லி எகிப்திற்கு போய் பின்பு மீண்டும் இயேசு கிறிஸ்துவை கூட்டிக் கொண்டு வந்த சம்பவம் அங்கே சொல்லப்படுகிறது. அப்படியானால் இவைகள் எல்லாம் தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. மேலும் எழுதப்பட்டவைகள் யாவும், சொல்லப்பட்டவைகள் எதுவும் ஆதாரம் இல்லாமல் நடக்கவில்லை. இங்கே சொல்லப்பட்ட காரியம் ஏசாயா காலங்களிலே 4 ராஜாக்கள் ஆண்டு கொண்டிருந்திருக்கிறார்கள், அவர்களுடைய புத்தகங்களில் எழுதப்படுகிறது. தாவீது ராஜா நாளாகம புத்தகம் என்று சொல்லி நடக்கிற அரசியல் நிகழ்வுகளுக்கு அவர் புத்தகம் வைத்திருந்தார். மாத்திரமல்ல, மீகா, நாகூம், அந்த ஹோசியா இவர்களும் கூட விதமாக தெளிவான உத்தரவுகளை, தெளிவான செய்திகளை ஆதாரங்களோடு அவர்கள் வெளிப்படுத்தி தந்து கொண்டிருக்கிறார்கள். எனக்கு அன்பானவர்களே,
பின்னாட்களிலே எபேசியர் 1:6 அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதுகிறார், இயேசு கிறிஸ்துவனுடைய பிறப்பின் நோக்கம் என்னவென்றால் காலம் நிறைவேறின போது தேவன் இந்த முழு உலகத்தையும், உங்களையும் என்னையும் நம்முடைய பிள்ளைகளையும் நம்முடைய சந்ததிகளையும் ஒன்றாய் கூட்டி சேர்க்க வேண்டும் என்று விரும்பி இந்த கூட்டி சேர்க்கிற ஒரு பெரிய காரியத்தை இயேசு கிறிஸ்துவை கொண்டு செய்தார். அதற்காக அவர் உலகத்திற்குள் வந்தார் என்று சொல்லுகிறதை நாம் காண முடியும். அன்பானவர்களே, மிக அழகாக இயேசு கிறிஸ்துவின் பிறப்பு நமக்கானது. அது தேவனிலிருந்து தொடங்கி தேவனாகவே நமக்குள் வந்திருக்கிறது என்று நாம் சொல்ல முடியும். இதற்கான வேறு பல ஆதாரங்கள் உண்டு. அவைகளை சொல்லக்கூடுமானால் நேரம் போதாது. ஆம், நாம் ஒன்றை அறிந்து கொள்ள வேண்டும், ஒரு சத்தியத்தை அறிந்து கொள்ள வேண்டும். நமக்குள் கடந்து வந்தவர் தேவனாகிய கர்த்தர் மாம்சமாக வந்த நிலையிலே இயேசு கிறிஸ்துவாக நமக்குள் அறியப்படுகிறார். இது நாம் அறிந்து கொள்ள வேண்டிய சத்தியம். தேவனாகிய கர்த்தர் மாம்சமாக நமக்குள் வந்த நிலையிலே இயேசு கிறிஸ்துவாக நமக்குள் தம்மை வெளிப்படுத்தி இருக்கிறார் என்கிற சத்தியத்தை நாம் அனைவரும் அறிந்து கொள்ள வேண்டும், மறந்து போகக்கூடாது. இரண்டாவது காரியம், நமக்குள் கடந்து வந்த இயேசு கிறிஸ்துவினால் நமக்கு என்ன நன்மை? இது மிக முக்கியமான ஒரு காரியம். நாம் வாசித்த வேத வசனம் 2 காரியங்களை, நமக்கானது, வந்த தேவன் நமக்கானவர், வந்து பிறந்த இயேசு கிறிஸ்து எனக்கானவர் என்பதை சுட்டி காட்டுகிறதை நான் உங்களோடு காண்பிக்க விரும்புகிறேன். இன்னும் அதனுடைய பிற்பகுதி 6 காரியங்கள் இயேசு கிறிஸ்துவனுடைய குணாதிசயங்களின் அடிப்படையிலே நமக்கு சொல்லப்படுகிறது. இது 2ஐயும் நாம் அறிந்து கொள்ள வேண்டும். ஒன்று, வந்த இயேசு கிறிஸ்து யாருக்காக? இரண்டாவது, நமக்காக வந்த இயேசு கிறிஸ்துவின் மூலமாக நமக்குள் வருகிற நன்மைகள் எப்படிப்பட்டவைகள்? இவைகளை நாம் தெரிய அழைக்கப்படுகிறோம். எனக்கு அன்பானவர்களே, நான் வாசித்த வேத பகுதியிலே நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார், நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார் என்று சொல்லப்பட்டிருக்கிறதை நாம் பார்க்கிறோம். 2 முறை நமக்கு நமக்கு என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த நமக்கு என்கிற வார்த்தை, நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார், நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார் என்கிற இந்த செய்தி ஒரு மிக முக்கியமான உண்மையை நமக்கு காட்டுகிறது. மிக முக்கியமான உண்மை. எனக்கு அன்பானவர்களே, வந்து பிறந்த இயேசு கிறிஸ்து யூதர்களுக்கு மாத்திரம் சொந்தமானவர் அல்ல, கிரேக்கர்களுக்கு மாத்திரம் சொந்தமானவர் அல்ல, எபிரேயர்களுக்கு மாத்திரம் சொந்தமானவர் அல்ல, அல்லது ஒருவேளை இவரை அறிந்து கொண்ட ஜனங்களுக்கு மாத்திரம் சொந்தமானவர் அல்ல. இவர் நமக்கானவர். வந்து பிறந்த பாலகனாகிய இயேசு கிறிஸ்து நமக்கானவர். கொடுக்கப்பட்ட, நமக்காக கொடுக்கப்பட்ட இயேசு கிறிஸ்து நமக்கானவர். இந்த உண்மையின் அடிப்படையிலே ஒரு மகா பெரிய உரிமை நமக்குள் கடந்து வருகிறது. இந்த பொருள் எனக்கானது என்று நாம் நம்புவோமானால், இந்த நபருடைய, அவருடைய காரியங்கள், அவருடைய ஆசீர்வாதங்கள் எனக்கானது நாம் என்று நம்பும் பொழுது மாத்திரம்தான் நான் அதை சுதந்திரத்தோடு, உரிமையோடு, பயமில்லாமல் எடுத்துக்கொள்ள முன் வர முடியும். ஆம், இந்த இயேசு கிறிஸ்து எனக்கானவர். நான் நமக்கானவர் என்று சொல்லுகிற அந்த வார்த்தையை தொடர்ந்து எனக்கானவர் என்று நான் சொல்ல விரும்புகிறேன். நமக்குள் வந்திருக்கிற இயேசு கிறிஸ்து எனக்கானவர். இந்த இயேசு கிறிஸ்து என்னுடைய பிள்ளைகளுக்கானவர். இந்த இயேசு கிறிஸ்து என்னுடைய பின் சந்ததிகளுக்கானவர், என்னுடைய பேரப்பிள்ளைகளுக்கானவர், என்னுடைய சகோதரர்களுக்கானவர், என்னுடைய குடும்பத்திற்கானவர். இந்த வைராக்கியம், இந்த உண்மை நம்முடைய உள்ளத்திலே ஆழமாக பதிய வேண்டும். ஆம், எனக்கு அன்பான தெய்வ ஜனமே, இந்த இயேசு கிறிஸ்து என்னை வழிநடத்துகிறவராக இருக்கிறார். என்னை வழிநடத்துகிறவராக இருக்கிறார். என்னை, நான் நடந்து போகிற பாதையிலே ஒருவேளை நான் வழி விலகி விடாதபடிக்கு என்னை வழிநடத்தி செல்வதற்காக இந்த இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திற்குள் வந்திருக்கிறார். என்னை என் பாவங்களிலிருந்து ரட்சிப்பதற்காக வந்திருக்கிறார். என்னுடைய ஜென்ம சுவாபத்தை விட்டு நான் வெளியே வந்து தேவனுக்கு பிரியமானவனாக மாறி தேவனுடைய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று என்னை வழிகாட்டி ரட்சிப்பதற்காக வந்திருக்கிறார். ஆம், என்னை ரட்சிக்க வந்திருக்கிறார். எனக்கு ஆலோசனை சொல்ல வந்திருக்கிறார். நான் ஒருவேளை இடதுபுறம் வலதுபுறம் சாயாமல் கர்த்தருடைய வழியிலே அல்லது என்னுடைய வாழ்க்கையிலே நான் வெற்றிகளை பெறுவதற்கு நேர் வழியிலே செல்ல வேண்டுமென்றால் எனக்கு ஆலோசனை தேவை. இந்த ஆலோசனைகளை தருவதற்கு தேவன் எனக்காக வந்திருக்கிறார், என் பிள்ளைகளுக்காக வந்திருக்கிறார். ஆம், இந்த தேவன் என் பிள்ளைகளுடைய நன்மைகளுக்காக வந்திருக்கிறார். நான் ஒருவேளை வெகு நாளாய்
என்னுடைய பிள்ளைகளுடைய நன்மைகளுக்காக நாங்கள் காத்து கொண்டிருக்கிறோம், ஏங்கிக் கொண்டிருக்கிறோம். என் தேவன் எப்பொழுது எங்களுக்கு நன்மை செய்வார் என்று சொல்லி ஏங்கிக் கொண்டிருக்கிற, அல்லது காத்து கொண்டிருக்கிற, அல்லது கலங்கி கொண்டிருக்கிற தேவஜனமே, அது நீங்களும் நானும் தான். எனக்கு என் தேவன் நன்மை செய்வார் என்று காத்து கொண்டிருக்கிற நமக்கு நன்மை செய்கிறவராக, எனக்காக, என்னுடைய பிள்ளைகளுக்காக, என்னுடைய பின் சந்ததிகளுக்காக இந்த இயேசு கிறிஸ்து வந்திருக்கிறார். இந்த நிச்சயம் நமக்குள் கடந்து வர வேண்டும். இந்த இயேசு கிறிஸ்து எனக்காக, என் பிள்ளைகளுக்காக, என் சந்ததிகளுக்காக வந்திருக்கிறார் என்பதை குறித்து ஏசாயா 59:21 இவ்விதமாக சொல்லுகிறது. உன்மேல் இருக்கிற என் ஆவியும், உன் வாயில் நான் அருளின என் வார்த்தைகளும் இது முதற்கொண்டு என்றென்றைக்கும் உன் வாயிலிருந்தும் உன் சந்ததியினருடைய வாயிலிருந்தும் உன் சந்ததியினருடைய சந்ததியின் வாயிலிருந்தும் நீங்குவதில்லை. இது எனக்கு அல்லது நான் அவர்களோடு பண்ணுகிற உடன்படிக்கை என்று சொல்லுகிறதை நாம் அறிந்திருக்கிறோம். எனக்கு அன்பான தேவஜனமே, தேவன் நம்முடைய பிள்ளைகளுக்காக உடன்படிக்கை செய்கிறார். நம்முடைய பிள்ளைகளை குறித்து உடன்படிக்கை செய்கிறார். நாம் பெற்றுக்கொள்ள இந்த உரிமை, நாம் பெற்றுக்கொள்ளும் உரிமை இங்கே நமக்காக பிறந்த, எனக்காக பிறந்த இயேசு கிறிஸ்துவினால் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. இது நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய இரண்டாவது சத்தியம். எனக்காக வந்த இயேசு கிறிஸ்து எனக்காக, என் பிள்ளைகளுக்காக, என் சந்ததிகளுக்காக, எங்கள் வாழ்க்கையிலே நன்மையானவைகளை தருவதற்கு உண்மையுள்ளவராக இருக்கிறார். நான் எனக்கு அவைகளை அவர் மூலமாக சொந்தமாக்கி கொள்ளுவேன் என்கிற இரண்டாவது சத்தியத்தை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். மூன்றாவதாக, இந்த இயேசு கிறிஸ்துவனுடைய குணங்களை குறித்து நான் உங்களோடு பேச விரும்புகிறேன். நாம் வாசித்த வேத பகுதியிலே நமக்கு தரப்பட்ட இயேசு கிறிஸ்துவை குறித்த குணங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. இதை நாம் இங்கே பார்க்கலாம். நமக்கு தரப்பட்ட இயேசு கிறிஸ்துவின் மீது, அந்த பாலகன் மீது கர்த்தத்துவம் அவர் தோளின் மேல் இருக்கும். அவர் நாமம் அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தா, வல்லமையுள்ள தேவன், நித்திய பிதா, சமாதான பிரபு எனப்படும் என்று 6 காரியங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. அன்பானவர்களே, கர்த்தத்துவம் அவர் தோளின் மீது இருக்கும் என்பது தேவனுடைய வல்லமையான ஆளுகையை குறிக்கிறது. கர்த்தத்துவம் என்று சொன்னால் அதற்கு மொழியாக்கம் கவர்மெண்ட், இஸ் a righteous government, நீதியுள்ள ஒரு அரசாங்கம் அல்லது சர்வ அதிகாரத்தையும் படைத்த ஒரு அரசாங்கம். இங்கே அந்த தேவனுடைய அரசாட்சி, சர்வ வல்லமையையும் பெற்றுக்கொண்டிருக்கிற தேவனுடைய அரசாட்சி இயேசு கிறிஸ்துவினுடைய தோளின் மீது வைக்கப்பட்டிருக்கிறதாம். அப்படியானால் இந்த தோள் இந்த முழு உலகத்திற்குள்ளும் அவருடைய அரசாட்சி வல்லமை உள்ளதாக இருக்கும் என்பதை கூறுகிறது. எனக்கு அன்பான தேவ ஜனமே, இயேசு கிறிஸ்துவை குறித்து நாம் எப்படி பார்க்கிறோம்? வீதி வழியே பிரசங்கங்களை செய்து கொண்டு சென்ற ஒரு போதகராக பார்க்கிறோமா? உண்மைதான், அவர் கற்றுக் கொடுப்பதற்காக அப்படி சென்றார். ஆனால் அவை எல்லாவற்றை பார்க்கலும் மேலான ஒரு காரியம், அவருடைய தோளின் மீது தேவனுடைய கர்த்தத்துவம் வைக்கப்பட்டிருக்கிறது. இயேசு கிறிஸ்து தேவனுடைய கர்த்தத்துவத்தை, தேவனுடைய அதிகாரத்தை சுமந்தவராய் இந்த உலகம் முழுவதும் ஆட்சி செய்கிறார். வானத்திலும் பூமியிலும் பூமியின் கீழ் உள்ள யாவும் அவருடைய நாமத்திற்கு முன்பு முழங்கால் படியிட்டு முடங்கும் என்று சொல்லுகிற ஒரு வல்லமையான அதிகாரத்தை தேவன் பெற்றிருக்கிறார், இயேசு கிறிஸ்து பெற்றிருக்கிறார். நாம் அந்த கர்த்தத்துவத்தை கொண்ட, சகல அதிகாரத்தையும் கொண்ட அன்பு தகப்பனை நமக்கு இரட்சகராக, சகோதரனாக, வழிகாட்டியாக, மீட்பராக பெற்றிருக்கிறோம். ஆளுகையின் வல்லமை கொண்ட இயேசு கிறிஸ்துவை நாம் பெற்றிருக்கிறோம். இந்த கர்த்தத்துவத்தின் ஆளுமை ராஜாக்களை தள்ளி ராஜாக்களை ஏற்படுத்துகிறது என்று வேதம் சொல்லுகிறது. அவர் ஒரு ராஜாவை ஆசனத்திலிருந்து தள்ள முடியும், இன்னொருவனை அரசாங்கத்திற்கு கொண்டு வர முடியும். சவுல் ராயனாக இருந்த பொழுது அவனுடைய மீறுதலினாலே தேவனால் புறக்கணிக்கப்பட்டு மீண்டும் ஆட்சிக்குள் தாவீது கொண்டு வரப்பட்டார். பலம் பொருந்திய ராஜாவாக காணப்பட்ட நேபுகாத் நேச்சார், பாபிலோனின் ராஜா, தன்னுடைய ஆசனத்திலிருந்து கீழே தள்ளப்பட்டு அதை இழந்து போனார். அவருடைய மகனும் அவ்வண்ணமாக இழந்து போனார். அதற்கு பின்பு அந்த இடத்திற்கு மேதிய பெர்சிய ராஜாக்கள் வந்தார்கள்.
என்று நாம் பார்க்கிறோம். எனக்கு அன்பானவர்களே, அப்படியானால் தேவனுடைய கர்த்தத்துவம் இந்த உலகத்தை ஆளுகிறது. தேவனுடைய கர்த்தத்துவம் ராஜாக்களை உருவாக்குகிறது. தேவனுடைய கர்த்தத்துவம் ராஜாக்களை தள்ளுகிறது. அத்தனை வல்லமை உள்ள கர்த்தத்துவத்தை கொண்ட இயேசு கிறிஸ்து எனக்கு தகப்பனாக இருக்கிறார், எனக்கு இரட்சகராக இருக்கிறார், என் பிள்ளைகளுக்கு இரட்சகராக இருக்கிறார், என் பேர குழந்தைகளுக்கு இரட்சகராக இருக்கிறார். என்னிலே தடைபட்டிருக்கிற, என் பிள்ளைகளுக்குள்ளே தடைபட்டிருக்கிற எல்லா கிரியைகளையும் அவர் அழித்து போடுகிறவராக இருக்கிறார் என்று நான் விசுவாசிக்கிறேன். கர்த்தத்துவத்தின் மகிமையை கொண்ட இயேசு கிறிஸ்து எனக்கு தகப்பன். இரண்டாவதாக, அவர் நாமும் அதிசயமானவர் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அன்பானவர்களே, இயேசு கிறிஸ்துவனுடைய பிறப்பே அதிசயமான ஒன்று. இயேசு கிறிஸ்துவனுடைய பிறப்பே அதிசயமான ஒன்று. பூமியிலே கணவன் மனைவி, ஆண் பெண் இருவருமாக சேர்ந்து குடும்ப வாழ்க்கையிலே பிள்ளைகளை பெறுகிறார்கள். இங்கே யோசேப்பும் மரியாளும் கூடி வருவதற்கு முன்பு தேவனுடைய ஆவியானவரால், பரிசுத்த ஆவியானவரால் கன்னிமரியாள் குழந்தையை பெற்றுக்கொண்டால், ஆசீர்வதிக்கப்பட்டால், இயேசுவை கருவாக பெற்றாள் என்று பார்க்கிறோம். இந்த பிறப்பே அதிசயமான ஒன்று. இயேசுவின் பிறப்பு அதிசயமானது. அவர் நாமம் அதிசயமானவர், அவர் அதிசயமானவர். இந்த தேவனாகிய கர்த்தர் ஆபிரகாமை ஆசீர்வதிக்கிறார். 90 வயதாகிவிட்டது இப்பொழுது ஆபிரகாமுக்கு. எனக்கு குழந்தை இல்லை, நான் என்ன செய்வேன்? இந்த எனக்கு தந்திருக்கிற ஆசீர்வாதங்களுக்கு சுதந்திரவாளி யார் என்று அவன் அங்கலாய்க்கிற வேளையிலே தேவனாகிய கர்த்தர் அவனை பார்த்து சொல்லுகிறார், உனக்கு நான் ஒரு குமாரனை தருவேன். அதுவும் பலவீனமான அந்த காலத்திலே அவனை பார்த்து, உனக்கு நான் ஒரு குமாரனை தருவேன். அவர்களுடைய சரீரம் செத்தது என்று அறியப்பட்ட நிலையிலே குமாரனாக ஈசாக்கு பிறக்கிறார். இது அதிசயம். சிம்சோனுடைய பிறப்பை குறித்து மனாசேயிடம் பேசும் பொழுது, ஒரு மகன் பிறப்பான், அவனை நசரேய விரதத்தின்படி வளர்த்துக்கொள் என்று சொல்லுகிறார். உன்னுடைய நாமம் என்ன என்று கேட்கும் பொழுது, என்னுடைய நாமம் அதிசயம் என்று சொல்லுகிறார். என் அன்பான தேவஜனமே, அவர் அதிசயமானவர். நமக்குள் பாலனாக எனக்கு சொந்தம் என்று விசுவாசிக்கிற இயேசு கிறிஸ்துனுடைய நாமம் அதிசயம். அவர் அதிசயமானவர். 430 வருட அடிமைத்தனத்தில் இருந்த இஸ்ரவேல் ஜனங்களை அதிசயமாக மீட்டு கொண்டு வருகிறார். செங்கடலை பிளந்து அதிசயமாக வழிநடத்துகிறார். யோர்தானை பின்னிட்டு திரும்ப செய்து அதிசயமாக வழிநடத்துகிறார். சூரியனை சந்திரனை தரித்து நில் என்று சொன்ன பொழுது அங்கே அதிசயம் நிகழ்கிறது. கானாவூர் கல்யாண வீட்டிலே திராட்சரசம் குறைவுபட்ட பொழுது அதிசயம் நிகழ்கிறது. பவுலாக சென்ற, சவுலாக இருந்த பவுலை அதிசயமாக மாற்றுகிறார். நாம் நேசிக்கிற, நாம் அறிந்திருக்கிற, இந்த நாளிலே நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கிற இயேசு கிறிஸ்து அதிசயமானவர். அவர் அதிசயங்களை செய்கிறவர். அவர் நமக்குள்ளும் அதிசயங்களை செய்வார் என்று விசுவாசிப்பது நமக்கு மிக முக்கியமான ஒன்று. மூன்றாவதாக, அவரை குறித்து ஆலோசனை கர்த்தர் என்று சொல்லப்பட்டு, எனக்கு அன்பான தேவ ஜனமே, மனிதர்களுடைய வாழ்க்கையிலே பல்வேறு காலங்களிலே நாம் கடந்து செல்லும் பொழுது, வழி நடந்து செல்லும் பொழுது 2-3 காரியங்கள் ஒன்றாக நம்முடைய முன்னே வந்து நின்று, இதை தெரிந்தெடுப்பதா, நேர்வழி செல்வதா, இடதுபுறம் செல்வதா, வலதுபுறம் செல்வதா என்று தேய்க்கிற காலங்கள் உண்டு. ஒருவேளை பிள்ளைகளுடைய திருமணத்தை குறித்து விதமான நிர்பந்தங்கள் வரலாம், அல்லது பிள்ளைகளுடைய கல்வியை குறித்து நிர்பந்தங்கள் வரலாம். இன்னும் பல விஷயங்களிலே நாம் குடும்ப வாழ்க்கையில் இவ்விதமாக 2-3 காரியங்கள் நம்முடைய கண்களுக்கு ஒரே விதமாக நலமானது போல தோன்றும். அவ்விதமான காலங்களிலே தேவன் நமக்கு ஆலோசனை தருகிறவர் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. வேதத்தில் ஏசாயா தீர்க்கதரிசியின் புத்தகத்திலே 30ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்திலே இவ்விதமாக சொல்லுகிறது, நீங்கள் வலதுபுறம் இடதுபுறம் சாயாமல் வழி இதுவே, இதிலே நடவுங்கள் என்று கூப்பிட்டு சொல்லுகிற சத்தத்தை உங்கள் காதுகள் கேட்கும் என்று ஏசாயா தீர்க்கதரிசி சொல்லுகிறார். சங்கீதக்காரன் 32ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை சொல்லுகிறார், நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன், உன்மேல் என் கண்களை வைத்து ஆலோசனை சொல்லுவேன் என்று சொல்லுகிறதை பார்க்கிறோம். நம்முடைய தேவைகளிலே, நம்முடைய நெருக்கங்களிலே, நம்முடைய குழப்பமான சூழ்நிலைகளிலே நாம் செய்ய வேண்டியது என்ன என்பதை நமக்கு காட்டுகிற, வழிகாட்டுகிற ஆலோசகராக இயேசு கிறிஸ்து நமக்கு இருக்கிறார். நாம் அவருடைய ஆலோசனைகளை பெற்றுக்கொள்ள, அவருடைய வழிகளை ஏற்றுக்கொள்வது நமக்கு நன்மையானது. மாத்திரமல்ல, அடுத்தபடியாக என்ன சொல்லுகிறபடி அந்த வசனத்தை தொடர்ந்து என்ன சொல்லப்படுகிறது என்றால், வல்லமையுள்ள தேவன் என்று ஒரு வார்த்தை சொல்லப்படுகிறது. ஆலோசனை கொடுத்ததோடு அவர் கடந்து செல்லவில்லை. இஸ்ரவேல் ஜனங்களை மீட்டதோடு அவர் விட்டு செல்லவில்லை. அவருடைய வல்லமையான காரியங்களை அவருக்குள்ளே செய்தார். மோசேயிடம் சொன்னார், நீ போ, இஸ்ரவேலிடத்திலே பேசு, பார்வோனிடத்திலே பேசு, உன் கோலை கீழே போடு,
அவன் பேசுவான் என்றெல்லாம் சொன்னார். சொன்னது உண்மைதான். அவன் சொன்ன காரியங்களை தம்முடைய வல்லமையினாலே நிறைவேற்றி காண்பித்தார். பஸ்காவாகிய ஆட்டுக்குட்டியை அடித்து உன் வாசல் நிலைக்கால்களிலே பூசு என்று சொன்னார். பூசினார்கள். ஆலோசனை கொடுத்தார். பின்பு எகிப்தினுடைய சர்வ ஜனங்களையும் அந்த எகிப்தினுடைய தேவர்களை அவர் அழித்து தம்முடைய வல்லமையை வெளிப்படுத்தினார். ஆம், எனக்கு அன்பான தேவ ஜனமே, தேவன் ஆலோசனை தருகிற தேவன் மாத்திரமல்ல, நமக்கு பலன் தந்து வழி நடத்துகிறவராகவும் அதற்கு தேவையான உதவி செய்கிறவராகவும் இருக்கிறார் என்பதைத்தான் இங்கே நாம் பார்க்கிறோம். எஸ்ரா காலத்தில் ஜனங்கள் இஸ்ரவேலின் அலங்கத்தை கட்டுவதற்காக ராஜாவிடம் அனுமதி கேட்டு வருகிறார்கள். வருகிற பாதையிலே அவர்களுக்கு சகல காரியங்களை கொடுத்து அனுப்புகிறார். அவர்கள் வழிக்கு வேண்டிய காரியங்கள் எல்லாம் கொடுக்கப்படுது. அனுமதி கொடுத்தவர் அதை செய்து முடிக்க பலத்தை கொடுத்தார். நெகேமியாவுடைய நாட்களிலே அலங்கத்தை கட்டுவதற்கு அனுமதி கொடுத்த ராஜா அதற்கு தேவையான உத்தரவுகள், உதவிக்கான உத்தரவுகளையும் கொடுத்தார் என்று பார்க்கிறோம். நம்முடைய தெய்வன் நமக்கு ஆலோசனை கொடுத்து நீ இவ்விதமாக போ என்று சொன்னால் நமக்கு அதை செய்து முடிப்பதற்கு உதவி செய்யவும் வல்லவராக இருக்கிறார் என்று வேதம் சொல்கிறது. சீஷர்களை ஊழியத்துக்கு அனுப்புகிறார். அவர்கள் போகிறார்கள். நீங்கள் என்ன பேச வேண்டும் என்று நீங்கள் திகைக்காதிருங்கள். அங்கே என்ன பேச வேண்டும் என்பதை நான் உங்களுக்கு கொடுப்பேன், உங்கள் வாயில் அருளப்படும் என்று சொல்கிறேன். என்ன பேசுவோம், என்ன பதில் சொல்லுவோம் என்று பயப்படாதிருங்கள். நீங்கள் பேச வேண்டியவைகள் உங்கள் வாயிலே அருளப்படும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. எனக்கு அன்பான தேவஜனமே, நம்முடைய தேவன் நமக்காக வந்த இயேசு கிறிஸ்து ஆலோசனை கர்த்தர் மாத்திரமல்ல, வல்லமையுள்ள தேவனாகவும் இருக்கிறார். அவர் நமக்கு அதற்கு வேண்டிய பலத்தை தருகிறார். தடை ஏற்படுகிற வேளைகளிலே அவர் வல்லமையாக சத்துருக்களை மேற்கொண்டு நமக்கு பாதைகளை சுமூகமாக்கி தருகிறார் என்றும் பார்க்க முடியும். அன்பானவர்களே, அடுத்த பகுதி நித்திய பிதா என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நான் இந்த ஒரு வசனத்தை தான் சொல்லிக் கொண்டு வருகிறேன். அவர் நித்திய பிதா. அவர் எல்லா காலத்திற்கும் நித்தியமானவர். இயேசு கிறிஸ்துவை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது, அவர் நேற்றும் என்றும் மாறாதவராக இருக்கிறார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். எபிரேயர் 13ஆம் அதிகாரத்தில் நீங்கள் பார்க்கலாம். இயேசு கிறிஸ்து நேற்றும் என்றும் மாறாதவராக இருக்கிறார். நம்முடைய பிதாவாகிய தேவன், நம்முடைய இயேசு கிறிஸ்து, நம்மை ரட்சிக்கும்படியாய் வந்த இயேசு கிறிஸ்து, அவர் நித்திய காலத்துக்குமானவர். இதை குறித்து தாவீது ராஜாவோடு ஒரு உடன்படிக்கை பண்ணுகிறார். உன்னுடைய ராஜ்யத்தை நான் கட்டுவேன், நித்திய காலமாக நிலைத்திருக்கும் என்று சொல்லப்பட்ட அந்த தீர்க்க தரிசனம், இயேசு கிறிஸ்துவனுடைய ஆளுகை அது அழிவில்லாதது, முடிவில்லாதது, நிறைவானது, நித்தியமானது என்பதை சொல்வதற்காக நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. எனக்கு அன்பான தேவஜனமே, இறுதியாக அவர் சமாதான பிரபு என்று சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். இயேசு கிறிஸ்துவனுடைய பிறப்பை குறித்து யாக்கோபு சொல்லும் பொழுது, ஆதியாகமம் 49:10 சொல்லும் பொழுது சமாதான காரணர் என்று சொல்லுகிறார். அப்படியானால் அவர் சமாதான பிரபு, அவர் சமாதான பிரபு. எனக்கு அன்பான தேவஜனமே, இந்த தேவன் தருகிற சமாதானம் விலை மதிப்புமிக்க ஒரு சமாதானம். இதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். இந்த சமாதானத்தின் காரணர், இதனுடைய காரியங்கள் மிக முக்கியமானது. தேவனுடைய காணியாட்சிக்கு புறம்பானவர்களாக இருந்தோம். நாம் பாவத்திலே பிறந்து வளர்ந்தபடியினாலே நமக்கு எந்த உரிமையும் கிடையாது. ஆனால் இயேசு கிறிஸ்து நமக்கு நடுவே இருந்த பகையாகிய தடுப்புச்சுவரை அகற்றி இருதிறத்தாரையும் தேவன் அல்லாதவர்களையும் தேவனுடையவர்களையும் ஒன்றாக்கி சமாதான காரணராக்கி நம்மை சமாதானத்திலே வழி நடத்துகிறார். எனக்கு அன்பான தேவ ஜனமே, நம்மை சமாதானத்திற்குள் வழி நடத்துகிற தேவனாக இயேசு கிறிஸ்து வருகிறார் என்பதை நாம் மறந்து போகக்கூடாது. அன்பான தேவ ஜனமே, இந்த வேளையில் நாம் கேட்ட செய்தி மிக முக்கியமான செய்தி. இவைகள் யாவற்றையும் நாம் பெற்றுக்கொள்வதற்கு நம்முடைய விசுவாசம்தான் அடிப்படை காரணம். நான் இந்த செய்தியை தியானிக்கும் பொழுது வேதத்திலே மிக முக்கியமான ஒரு காரியத்தை கவனித்தேன். இந்த தேவன் தருகிற ஆசீர்வாதங்கள் எல்லாம் நம்முடைய விசுவாசத்தின் அடிப்படையிலையும் நாம் கீழ்ப்படுகிற அடிப்படையில் மாத்திரம்தான் நமக்குள் கடந்து வருகிறது. நாம் விசுவாசியாமல் இருப்போமானால் நமக்காக கொடுக்கப்பட்ட இயேசு கிறிஸ்துவும் நமக்காக கொடுக்கப்பட்ட இயேசு கிறிஸ்துவினால் வருகிற நன்மையான குணங்களும் ஆசீர்வாதங்களும் நமக்கு இல்லை. நாம் விசுவாசித்து கீழ்ப்படியாமற் போவோமானாலும் இந்த காரியங்கள் நமக்குள் நிறைவாக கடந்து வரும் என்பதில் எதிர்பார்ப்பு நமக்கு நிறைவேறாது. எனக்கு அன்பான தேவஜனமே, நாம் கேட்ட சத்தியத்தை மனதில் கொள்வோம். பிதாவாகிய தேவனே
நமக்காக இயேசு கிறிஸ்துவாக இந்த உலகத்திற்குள் வந்தார். இது முதலாவது சத்தியம். இரண்டாவது சத்தியம், எனக்காக இந்த உலகத்திற்கு வந்த இயேசு கிறிஸ்து எனக்கானவர், என் சந்ததிகளுக்கானவர், என் பிள்ளைகளுக்கானவர், என் குறைவுகளை நீக்குகிறவர், நெடுநாளாய் நாங்கள் காத்திருக்கிற நன்மைகளை எங்களுக்குள் தருகிறவர், தருவார் என்று நாம் பார்த்தோம். மூன்றாவதாக, அவருடைய ஆளுகை மிகவும் பெரிதானது. அவர் நம்மை ஆண்டு கொள்ளும் பொழுது நமக்குள் நன்மைகள் கடந்து வரும். அவர் அதிசயமானவர். ஆபிரகாமை ஈசாக்கை கொடுத்து ஆசீர்வதித்தது அதிசயம். அவருடைய பிறப்பு அதிசயம். நமக்கும் நம்முடைய பிள்ளைகளுக்குள்ளும் நிச்சயமாக தேவன் ஆசீர்வாதங்களை தந்து சந்ததிகளை தருவார் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. அவர் ஆலோசனை தருகிறவர். ஆலோசனையோடு கூட அதை செய்து முடிக்கத்தக்க பலத்தை தருகிறவர். அவர் சமாதான பிரபு. அவர் நித்திய காலத்துக்குமானவர். இந்த வார்த்தைகளை நாம் முழுமையாக நம்புவோமானால், இந்த வார்த்தைகளை நாம் விசுவாசித்து கீழ்ப்படிவோமானால், தேவனே எனக்கு இதை செய்து தாருங்கள் என்று கேட்போமானால் நிச்சயமாக நன்மைகளை பெற முடியும். ஒருவேளை சில காரியங்களில் நாம் செய்ய முடியாதவர்களாக, கீழ்ப்படிய முடியாதவர்களாக இருக்கிற பட்சத்திலே தேவனுடைய உதவியோடு கூட நாம் இவைகளை செய்து முடிக்க முடியும் என்று வேதம் சொல்லுகிறது. மனுஷனால் கூடாதது தேவனுடைய உதவியினால் கூடும் என்று நாம் காண்கிறோம். எனக்கு அன்பான தேவ ஜனமே, நாம் கேட்ட சத்தியத்தை மனதில் நிறுத்தி நம்முடைய வாழ்க்கைக்கு சொந்தமாக்கி கொள்வோம். தேவன் தாமே இந்த வார்த்தைகளை நம் யாவருக்கும், நம்முடைய சந்ததிகளுக்கும் நன்மையுள்ளதாக மாற்றி தருவாராக. ஆமென், ஆமென். கண்களை மூடி ஜெபிப்போம். எங்களை அருமையாய் நேசிக்கிற பிதாவே, இந்த நாளிலே எங்களுக்கு நீங்கள் தந்திருக்கிற இந்த அன்பின் செய்திக்காக நாங்கள் நன்றியோடு உங்களை ஸ்தோத்திரிக்கிறோம். தேவன் எங்கள் தகப்பனாக, எங்கள் இரட்சகராக, எங்களை நேசிக்கிறவராக, எங்களை வழிநடத்துகிறவராக, எங்களை ஆலோசனை தந்து சுதந்திரிக்க பலனையும் தருகிறவராக, நித்திய காலமாய் எங்களோடு கூட இருக்கிறவராக, எங்களை தேவ சமாதானத்திற்குள் நடத்துகிறவராக உங்களை எங்களுக்கு வெளிப்படுத்தின கிருபைக்கு ஸ்தோத்திரம். நாங்கள் கேட்டு பெற்றுக்கொண்ட சத்தியத்தின்படி நாங்கள் ஆசீர்வாதங்களை சுதந்திரிக்க எங்களுக்கு கிருபை செய்தருள வேண்டும் என்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் வேண்டிக் கொள்கிறோம். அன்பின் பிதாவே, ஆமென், ஆமென். தேவன் தாமே இந்த வார்த்தைகள் யாவற்றையும் உங்களுக்கு ஆசீர்வாதமானதாக்கி தருவாராக. ஆமென், ஆமென்.